ஒரு மாணவர் வந்து, தம்பி இங்க யார் விக்கல் போய் ஜான்வாத்தியார் கூப்பிடுறாங்க வேமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில நடந்து வந்தவன ஜான்வாத்தியார் பார்த்து கூப்பிடுறாங்க. ஏய் வேமா நடந்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. கையில கம்பு வேற. ஐயோ அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு கைகாலம் ஆட்டம் கொடுக்குது. பார்த்தா ஆங்கில புத்தகத்தை நீட்டி வேமா இதை வாசி அப்படின்னு சொல்றாங்க. சரளமா வேகமா வாசிச்சுட்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வேகமா கை தட்டுங்க, எல்லாரும் கை தட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆசை சாக்லேட், அந்த காலத்துல ஆசைன்னு ஒரு சாக்லேட் இருந்திருக்கும் போல, ஆசை சாக்லேட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 8ஆம் கிளாஸோட இங்கிலீஷ் புக்கை வாசிக்கிறான், கை தட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுறாங்க. அந்த பையன் சாக்லேட்டை வாங்கிட்டு போகும்போது, தம்பி நில்லு, இனிமேல் வெள்ளிக்கிழமை மதியானம் போக வேணாம், காலையில வீட்டுக்கே கொடுத்து அனுப்புறேன் சிறுவர் பலரை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த பையனும் வீட்டுல போய் தூங்காம அந்த சாக்லேட்டை தடையை பார்த்துட்டே தூங்கினா. கடைசி வரைக்கும் அந்த சாக்லேட்டை சாப்பிடவே இல்லை, எறும்பு தான் தின்னுச்சு. அந்த சாக்லேட்டு அந்த பேப்பரை அந்த பையன் வந்து சோப்புல அந்த சட்டை பையிலே வச்சுட்டு தூங்குறான். இப்ப இந்த மாணவருக்கு கிடைச்ச ஒரு பெருமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஜான்வாத்தியார் அவருக்கு சாக்லேட் கொடுத்து மிகைப்படுத்தி விட்டாரோ அதே ஜான்வாத்தியார் படிச்ச பள்ளியில இப்ப அந்த பையன் ஆசிரியரா இருக்காரு. அந்த பையனை இப்ப அதே சாக்லேட் வைக்கிற மாதிரி நாங்களும் வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பெரிய எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிறேன், விகடன் ஒண்ணு கூட்டு பயிற்சி மூலம் நடந்துச்சு. அங்க வந்து 3 சிறப்பு விருந்தினர்கள் பெரியார்லாம் வந்திருந்தாங்க. எல்லாம் முடிச்சு போகும்போது அவ விகடனோட எம்டி ஹெட்டு அந்த கேள்வி கேட்கும் இதெல்லாம் வந்து நாங்க ஒரு கேள்வி கேட்டோம். ஐயா, சுட்டி விகடன் ஒரு விகடன் இருந்துச்சு, அது என்ன ஆச்சு, மறைஞ்சு போச்சா அப்படின்னு. தம்பி முன்னாடிலாம் சுட்டி விகடனை பார்த்துதான் குழந்தைகளுக்கு அந்த படம் கதைகள்லாம் வச்சு சோறு ஊட்டுவாங்க. இப்போ உருளைக்கிழங்கு செல்லப்பட்டு எங்க போச்சு அப்படின்னு யூடியூப்பை பார்த்து சோறு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே இந்த இதில் விட்டு நாங்க என்ன அதை கிழிச்சு சம்சா வடை மடிக்கதான் அதை வந்து எடுத்துக்கிடுவாங்க. முதல்ல வாசகர்களை உருவாக்குங்க, இதுல நாங்க உருவாக்குறோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே நான் போய் சொல்லுவேன், வாசகர்கள் வந்துகிட்டு இருக்காங்க, சுட்டி விகடனை ரெடியா வச்சுக்கோங்க, மறுபதிப்பு செஞ்சு 2028 2027 இருந்தும் நாங்க சுட்டி 2019 செப்டம்பர்ல ஸ்டாப் ஆயிடுச்சு சுட்டி விகடன். கரெக்டா 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாங்க கொண்டு வருவோம். இதே மாதிரி ஊருக்கு 2 நூலகம் இருந்தா கூட சுட்டி விகடனை மறுபடியும் கொண்டு வரலாம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.